ஃபஸ்ட் மூவ் C4 இங்கிலீஷ் ஓப்பன். இந்த இங்கிலீஷ் ஓப்பனுக்கு பிளாக் பிளேயர் வந்து C5. இது வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன் பேர். இங்கிலீஷ் ஓப்பன் சிமெட்ரிக்கல் வேரியேஷன். நைட் C3 E5 E3 நைட் E7 நைட் B5. இந்த நைட் B5 ஐடியா வந்து D6 செக்மேட். நெக்ஸ்ட் ஐடியா D5 அது டிஃபென்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ Queen A4. Queen A4 ஐடியா வந்து டிஸ்கவர் அட்டாக் ஐடியா பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் பிளாக் பிளேயர் ஒரு பிளண்டர் மூவ் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்டேக் டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் வந்து மிஸ்டேக்கான டிஃபென்ஸு. ND6 செக்மேட் ஆகிருக்கு. இந்த செக்மேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேறு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஒரு மூவ் தவிர இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. க்யூனை வைக்க முடியாது. க்யூன் வச்சா NC7 செக்கு. க்யூனை நைட் அடிக்க முடியாது. அடுத்த மூவ் க்யூன் அடிச்சுட்டு ரூக் எடுத்துக்குவாங்க. அதனால் க்யூன் இங்கே வைக்கிறது நல்ல மூவ் கிடையாது. இந்த நைட் இங்கே வச்சா என்ன ஆகும்னா பான் டு பான் செக்கு, பான் டு பான் கேப்சர். இந்த நைட் த்ரெட்டு க்யூனால் அப்படி அடித்தா NC7 4 ஆகிடும். ஸோ இந்த E7 நைட் வந்து நைட் வந்து C6 விளாட்றது தப்பு. இந்த மூவ் விளாட்றது தான் கரெக்டான மூவ். நைட்டு நைட் க்யூண்ட் அடிக்க முடியாது. க்யூண்ட் அடித்தா ஃபோர்க்கு. ஆனால் க்யூண்ட் அடிக்க முடியாது. நைட்டால் தான் அடிக்க முடியும். ஒரு ராங் டிஃபென்ஸ்னால இந்த கேம் பிளாக் பிளேயர் தோக்குறாங்க. ஒவ்வொரு மூவும் கவனமாக விளாடணும். ஒவ்வொரு டிஃபென்ஸும் கவனமாக விளாடணும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.